எனக்கு அசோக் சார் கூட பெரிய வாழ்க்கை வாழணும்னுலாம் ஆசை இல்லம்மா. ஆனா என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு ரூபத்துல அவர் கூடவே இருந்தா போதும், நான் சந்தோஷமா இருப்பேன். அது மட்டும் போதும்மா. எனக்கு அதான் தோணுது. என்ன நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கீங்களாமா? என் பொண்ணு ரொம்ப தைரியமானவ. அன்பாலேயே எல்லாரையுமே மாத்திருவா. அவ அன்பு எப்பவுமே தோக்காது, எனக்கு தெரியும். நான் உன் மனசை படிக்க முயற்சி பண்ண, அவ்வளவுதான். என்னோட அபிமுகத்துல இந்த சிரிப்பு மட்டும் எப்பவும் இருக்கணும். நான் கடவுள்கிட்ட கேக்குறது அது ஒன்னே ஒண்ணுதான் அபி. ஹலோ அபி. சொல்லுங்க. யாரு? யாரா? அபி, நான் அசோக் பேசுறேன். ஐயோ சார், சாரி சார், சாரி. நான் பேரை பார்க்கல சார். சாரி சார். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு என் நம்பரை டெலீட் பண்ணிட்டீங்களா? இனிமேதான் உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். எல்லாத்தையும் நீங்க தான் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சார், நான் தான் உங்களை பத்தி பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல சார். அப்புறம் ஏன் நீங்க அபிகிட்ட என்னை பத்தி சொல்ல ட்ரை பண்றீங்க? சார், அது வந்து நான் பெரிய சாம்ராஜ்யத்துக்கே ராஜா. அதை காப்பாத்த 1000 பக்கமும் என் கண்ணு பார்க்கும். எல்லா திசையில எனக்கு எதிராக யார் பேசினாலும் என் காதல கேட்கும். அந்த பொண்ணு பாவம் சார். யார் மூலமா பிரச்சனைன்னு சொல்லலாம்னு நினைச்சேன். பட் மத்தபடி ஒண்ணும் இல்ல சார். சார், அந்த பொண்ணு உங்ககிட்ட பிரச்சனை பண்ணாது சார். நான் வேணா அந்த பொண்ணை வான் பண்ணி அனுப்பிச்சிடுறேன் சார். பாத்தீங்களா, நான் உங்க வேலைக்கு உத்தரவாதம் கொடுத்தேன், கேட்குற பணத்தையும் கொடுத்தேன். பதிலுக்கு நீங்க எனக்கு விசுவாசத்தை காட்டலனா கூட பரவாயில்ல. ஆனா என் சாம்ராஜ்யத்தையே சரிக்க பாக்குறீங்களே, இதெல்லாம் நியாயமா? நானா? நீங்க தான், நீங்களே தான். இல்ல சார், நான் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். லிசன் மிஸ்டர், உங்க முன்னாடி இப்போ 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். 1, அபிகிட்ட அவங்க கடையை மூடி சீல் வச்சது நான் தான் உண்மையை சொல்றது. அப்படி சொன்னா நாளை காலையில் நீங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயே இல்லை, அது உங்களுக்கே தெரியும். பாதி கவர்மெண்ட் ரூல் பண்றது என்ன மாதிரி பிசினஸ் பீப்புள் தான். ஸோ ஒரு உண்மையை சொல்லி உங்க வேலையை இழந்து மரியாதையை இழந்து ஜெயில சோறு சாப்பிட லவ் பண்ணது அதானே? கணேசா, நீ இவங்க கூட சேர்ந்துட்டியா? உண்மை எங்க பக்கம் தானே இருக்கு. அதான் கணேசனும் எங்க பக்கம் தாவிட்டான். ஐயோப்பா, எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்றது? எங்க 2 பேருக்குள்ளயும் எதுவுமே இல்ல. அசோக் சார் நல்ல முதலாளி, நான் அவர்கிட்ட வேலை செய்யற நல்ல விசுவாசி. அதான் உண்மை. நாங்களும் விசுவாசமா தானே வேலை செய்யறோம். எங்களெல்லாம் கூப்பிட்டு ஏன் அவர் ஒரு செல்ஃபி கூட எடுக்கல? கரெக்ட் தானே? இதுக்கு நீ பதில் சொல்லு பாப்போம். ஏன் அசோக் சார் உன் கூட மட்டும் செல்ஃபி எடுத்தாரு? ஏன்னா என்ன போய் சொல்லலான்னு அபி யோசிச்சுட்டு இருக்கு பாரு. இதுலயே தெரியலையா கணேசா, இது கன்ஃபார்மா லவ் தான். ஐயோ அக்கா, வேண்டாம். அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துரும், பாத்துக்கோங்க. வரட்டுமே. கடல்ல வேகமா எந்திரிச்சால சட்டுன்னு விடுற மாதிரி தான் உன் கோவமோ. வந்த நிமிஷத்திலேயே கண்ணை விட்டு பிடிச்சு பார்த்தல. அபி, அசோக் சார் ரொம்ப நல்லவர், நீயும் ரொம்ப நல்ல பொண்ணு. நீங்க 2 பேரும் ஜோடி சேர்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும் தெரியுமா? நீங்க 2 பேரும் ஜோடி என்னன்னு போட்டோ எடுக்கும்போது நான் போட்டோ எடுத்தேன் தெரியுமா? வாங்க பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கீங்க பாருங்களேன் 2 பேரும். பாருங்க. அதுக்கு salary package கூட ஒரு வாட்டி பேசுறீங்கன்னு சொல்லிட்டாரு. நிஜமாவா? பின்ன பொய்யா சொல்றேன்? என்ன கோவப்படாதன்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப கோவப்படுறீங்க. நான் கோவப்படுறேன்னு அங்க தெரியுதா? அப்பட்டமா தெரிஞ்சிருச்சு. அப்ப என்ன கூல் பண்ணலாம் ட்ரை பண்ண மாட்டீங்களா? வாய்ப்பே இல்ல ராஜா. இன்னும் 1 hourல உனக்காக ஒரு ஸ்பெஷல் போட்டோ ஷூட் நடக்க போகுதுன்னு சொன்னா
இந்த ஃபோட்டோ ஷூட்டை எங்கள் எம்டி பார்த்துட்டு ஓகேன்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னார்னா ஆனந்தி கால் வைக்கிற எல்லா இடத்துலையும் காசு குவியும்னு சொன்னா என்ன சொன்னாலும் என்னால 1 ஹவர்ல வரவே முடியாது. அப்போ 1 ஹவரில் ஒரு அப்பாவி பையனுடைய வேலை போச்சுங்கிற ஒரு நல்ல தகவல் உங்களை வந்து சேரும். பாய். ஹலோ ஹலோ, உனக்கு கேட்கும். நீ கேட்டுட்டு தான் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏதாவது பிளான் பண்ற? பிளானா? என்ன பிளான் பண்ற? அபி, என்ன கேட்ட? நீ யார்கிட்ட போன்ல பேசின? என்ன பிளான் பண்றேன்னு கேட்டேன். நானா? நான் என்ன பிளான் பண்றேன்? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஒண்ணு இல்லைன்னா ஏன் பதட்டமாகுற? நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த? அதுவா, ஃப்ரெண்ட் ஒருத்தி. இன்னைக்கு அவ அது சந்தோஷத்தை கொடுக்காது. புரிஞ்சுக்க அபி, நான் நீ சந்தோஷப்படணும்னு மட்டும் இந்த முடிவுக்கு வரல, ஒட்டுமொத்த பிரச்சனையும் முடிவுக்கு வரணும். அதனால நான் எந்த எல்லைக்கு போகவும் தயாரா இருக்கேன். முடிஞ்ச எல்லாத்துக்கும் காரணமான குத்திட்டு ஜெயிலு போக கூட தயார். என்ன, எங்க அப்பா தான் கொஞ்சம் மனசுடுத்தி தெரிவாரு. அதான் நீ இருக்கல்ல, நீ சமாளிச்சுப்ப. ரகு, நீ என் உண்மையான ஃப்ரெண்டுங்கிறது நிஜம்னா தப்பான எந்த ஒரு முடிவுக்கும் போகக்கூடாது. எனக்காக நீ பகையை தேடி சம்பாதிச்சுக்காத. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிற. நீ வீட்டுக்கு போய் படுத்து தூங்கு. காலையில நிதானமா யோசிச்சு வேற ஒரு நல்ல முடிவா எடுப்போம். என்ன சொல்ற? நீ ஆசைப்பட்டது எல்லாம் தடங்களே இல்லாம நடக்குமா? சரி, அப்போ நான் கிளம்புறேன். ஐயோ, இருமா, நல்ல நாள் இருக்கான்னு கேலண்டர்ல பாத்துறேன். அபி, நேரம் நல்லா இருக்குமா? நீ கிளம்பலாம். டே அரவிந்த், அந்த கார் டிரைவருக்கு ஒரு ஃபோன் போட்டு வர சொல்லு. ஊரு கண்ணு பண்றதுக்கு முன்னாடி அக்கா கிளம்பணும். சாம்பல் கூட வீட்டுக்கு போய் சேராது. நீ சொன்னா கேட்க மாட்ட. நண்பா, அந்த பெட்ரோல் கடை கூட தான் நண்பா. வேணாண்டா, நான் சொல்லிடுறேன், உண்மையை சொல்லிடுறேன். இல்ல, உன்னால நம்ப முடியாது. உயிர் பயத்துல இருக்கேன்டா, கண்டிப்பா உண்மையை சொல்லிடுறேன். Our next participant is AK Fashion and Company. சார், உங்க கையை நீட்டுங்களேன். சார், நம்ம 2 பேருக்கு நடுவுலையும் எந்த எல்லை கோடும் இல்லை.